Hello viewers, welcome to Learn Computer Tech Easy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரில் ப்ரீவியஸ் இயர் நெட் எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 கொஷின்ஸை சால்வ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மீதி கொஷின்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்ஸாக வீடியோஸில் போட்டிருக்கேன். The first question is the number of ones present in the binary representation of 10 into 256 plus 5 into 16 plus 5 is. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற டெசிமல் வேல்யூவுக்கு பைனரியாக கன்வெர்ட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2645 வரும். இந்த 2645 பைனரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுனா ரிப்பீட்டடாக 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற ரிமைண்டர்ஸை சைடில் ஸ்டோர் பண்ணணும். சைடில் ஸ்டோர் பண்ணும்போது கடைசி இது எப்போ ஸ்டாப் ஆகும்னா 10 இல்லை 11 ஸ்டாப் ஆகும். அப்படி ஸ்டாப் ஆகும்போது அதை டவுன்வர்ட் டு அப்வர்ட் நம்ம எழுதணும். எழுதிட்டு அதிலிருந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணி எழுதணும். இந்த கொஷினுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா 10100101101. இதில் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 6. இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக நிறைய கொஷின் பேப்பர்ஸில் வருது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் இது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. The next question is the hexadecimal number equivalent to 1762.46 to the base 8. இது ஒரு ஆக்டல் நம்பர். இந்த ஆக்டல் நம்பருக்கு ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆக்டல் நம்பரை ஒன்று டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை ஹெக்ஸாடெசிமல் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா ஆக்டல் நம்பருக்கு பைனரி ஈக்குவலன்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பைனரி ஃபார்ம்லேருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து செகண்ட் மெத்தட் தான் ஈஸி. ஃபஸ்ட்டு ஆக்டல் நம்பரை பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனா முதல்ல இந்த நம்பரை 1762.46 டிஜிட் வைஸ் தனித்தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டிஜர் பார்ட்டை ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஈக்குவலண்ட்டான ஆக்டல் ஈக்குவலண்ட்டை எழுதணும். பைனரி நம்பர் ஆக்டல் ஈக்குவலண்ட்டை பைனரி நம்பரில் எழுதணும். எப்படி எழுதணும்னா ஒவ்வொரு நம்பர் டிஜிட்டுக்கும் 3 டிஜிட்ஸில் அதனோட பைனரி வேல்யூவை எழுதணும். இப்போ 2க்கு 10னா 010ன்னு எழுதணும். 6னா 110ன்னு எழுதணும். 7னா 111ன்னு எழுதணும். இந்த மாதிரி 1க்கு 001ன்னு எழுதணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த வந்திருக்கிற அந்த பைனரி ஃபார்மில் எல்லா நம்பரையும் 4 டிஜிட்ஸாக டிவைட் பண்ணணும். எப்படி டிவைட் பண்ணோன்னா பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் 4 டிஜிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் டு ரைட் 4 டிவைட் பண்ணிவிட்டு அந்த 4 டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்கான ஈக்குவலன்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை எழுதணும். இதில் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் லீஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட்டில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியாச்சுன்னா எத்தனை டிஜிட்ஸ் குறையுதோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும். ரைட் சைட்லனா ரைட் சைடில் 2 ஜீரோஸ் சேர்த்துக்கணும். லெஃப்ட் சைட்னா லெஃப்ட் சைடில் ஜீரோஸ் சேர்த்துக்கணும். அதாவது லாஸ்ட்டாக அதாவது ரைட்டில் இப்போ 10ன்னு இருக்குன்னா நம்மளுக்கு இன்னும் 2 ஜீரோ வேணும்னா ரைட் சைடில் 00ன்னு சேர்த்துக்கணும் லாஸ்ட்டில். அதே லெஃப்ட் சைடுனா முன்னாடி ஜீரோஸ் சேர்க்கணும். இதனோட ஆன்சர் வந்து 3F2.98 to the base 16. Fங்கிறது 15. The next question is a plus b a dash b dash is equivalent to. அதாவது இந்த ஈக்குவேஷன் கீழே இருக்கிற எந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத
கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த a + b a dash b டேஷை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணி நம்ம அந்த பராந்தசிஸை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு a + b இன்ட்டு a dash b டேஷ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸு வந்து a dash b டேஷ்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதாவது a + a dash b dash இன்ட்டு b + a dash b dash. அதுக்கப்புறம் இந்த a + a dash b dash வந்து ப்ளஸ்ஸு a dash b டேஷ்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது a + a dash இன்ட்டு a + b டேஷ்னு மாறும். அதே மாதிரி b ப்ளஸ் வந்து a dash b டேஷ்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது a dash + b இன்ட்டு b + b dash அப்படின்னு வரும். a + a dash 1 b + b dash 1. இப்போ நடுவில் இருக்கிற a + b dash இன்ட்டு a dash b dash அது மட்டும் நிற்கும். அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா a இன்ட்டு a dash ப்ளஸ் ab ப்ளஸ் a dash b dash ப்ளஸ் b b dash அப்படின்னு வரும். அதில் a dash 0 b b dash 0 ab ப்ளஸ் a dash b dash இருக்கும். இந்த இதனோட ஈக்குவேஷன் வந்து a x நார் b, இது வந்து xy ப்ளஸ் x dash y dash, இது வந்து x நாரோட ஈக்குவேஷன். அதனால் இதில் இருக்கிற வேரியபிள் ஏபின்றதுனால a x நார் bன்னு ஆன்சர் வரும். ஆப்ஷன் b தான் இதுக்கு ஆன்சர். The next question is the 12-bit ones complement form of -77.25 is. அதாவது -77.25க்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 12 பிட்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 77ஐ பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். பைனரி ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 1001101ன்னு வரும். 0.25 வந்து 01ன்னு வரும். இதை 12 பிட்டில் மாற்றணும். அதே நேரம் மைனஸுக்கு ஒரு 1 சேர்க்கணும். ஃப்ரண்ட்டில் ஒரு 1 போட்டுட்டு இந்த ஆன்சரை அப்படியே எழுதிட்டு நம்மளுக்கு 12 பிட் வரணுன்றதான் லாஸ்ட்டில் 2 0 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சைன் பிட்டை அப்படியே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாற்றணும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு மாற்றுறதுனா ஜீரோஸை ஒன்ஸாக மாற்றணும், ஒன்ஸை ஜீரோஸாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது நம்மளுக்கு 12 பிட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் -77.25 கிடச்சிரும். அதனோட ஆன்சர் வந்து 10110010.1011. இதில் சைன் பிட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கக்கூடாது. சைன் பிட் அப்படியே தான் இருக்கணும். சைன் பிட் வந்து மைனஸுக்கு 1 ப்ளஸுக்கு 0. The next question is the octal equivalent of the hexadecimal number FF is. இது ஒரு hexadecimal நம்பர். FFன்றது hexadecimal நம்பர். அதுக்கு octal equivalent கண்டுபிடிக்கணும். octal equivalent கண்டுபிடிக்கணும்னா முதல்ல FFக்கு பைனரி ஃபார்மை எழுதணும். இது octal நம்பருன்றதுனால ஒவ்வொரு நம்பருக்கும் 4 டிஜிட்ஸில் அதனோட பைனரி ஈக்குவலண்ட்டை எழுதணும். F வந்து 15. ஸோ 4 ones 1111 4 1 2 Fன்றதுனால 8 ones வரும். போட்டுட்டு அதுக்கப்புறம் octal equivalent கேட்குறதுனால அந்த பைனரி ஃபார்மை 3 டிவைட் பண்ணுறோம். 3 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் 2 ones தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வேண்டியது 3 டிஜிட்ஸு. அதனால் ஃப்ரண்ட்டில் ஒரு 0 சேர்த்துட்டு இப்போ இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஈக்குவலான ஆக்டல் நம்பரை எழுதுகிறேன். ஆக்டல் நம்பர் வந்து 7 111 7 77011ன்றது 3. ஸோ இதனோட FFோட ஆக்டல் ஈக்குவலண்ட் வந்து 377 to the base 8. The next question is the idempotent law in Boolean algebra says that. ஐடெம்படன்ட் லா என்ன அப்படின்னா x + x = x. ஒரே வேல்யூவை 2 தடவை ஆர் பண்ணும்போது நம்மளுக்கு அதே வேல்யூ தான் வரும். 0 + 0னாலும் 0, 1 + 1னா 1. ஸோ ஆப்ஷன் B is the answer. The next question is 2's complement for -100 is. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்ச இல்லையா 77.25, அதே மாதிரி தான் இது. 100க்கு பைனரி ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் சைனுக்கு பதிலாக ஃப்ரண்ட்டில் ஒரு 1 சேர்க்கணும். 1 சேர்த்துட்டு அந்த சைன் பிட்டுக்கான 1ஐ தவிர்த்து மற்றது எல்லாத்துக்கும் 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். 2's காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து வர எல்லா 0வையும் அப்படியே போட்டுடணும். எது வரைக்கும்னா ஃபஸ்ட்டு 1 நீங்கள் பார்க்குற வரைக்கும், ஃபஸ்ட்டு 1 வரைக்கும் அப்படியே இருக்கிற டிஜிட்டை அப்படியே எழுதிட்டு அந்த 1ஐயும் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வர டிஜிட்ஸ் எல்லாத்தையும் 0வை 1ஆகவும் 1ஐ 0வாகவும் மாற்றணும். இதில் சைன் பிட்டை மாற்றக்கூடாது.
அப்படி மாற்றினோன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரும். என்ன ஆன்சர்னா 100 111 to the base 2. சைன் பிட்டை எப்பயுமே காம்ப்ளிமெண்ட்டில் மாற்றக்கூடாது. அதே பிட்டை அப்படியே தான் வைக்கணும். 0னாலும் 1னாலும் அப்படியே தான் வைக்கணும். The next question is, how many number of ones are present in the binary representation of 15 into 256 plus 5 into 16 plus 3? இது வந்து இந்த நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணி இதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்குன்றத பார்த்து எழுதணும். இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் எப்படியோ அதே மாதிரி தான் செகண்ட் கொஷின். The next question is, in a weighted code with 642 minus 3, the decimal number 5 is represented as. இந்த மாதிரி வெயிட்டட் கோட் கொடுத்து ஒரு டெசிமல் நம்பரோட ஈக்குவலண்ட்டை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த வெயிட்டட் கோடில் இருக்கிற நம்பரில் எந்த நம்பரை ஆட் பண்ணால் அந்த பர்டிகுலர் டெசிமல் நம்பர் வரும்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த நம்பர்ஸை மட்டும் 1ன்னு வச்சுட்டு மற்றது 0ன்னு வச்சிங்கன்னா அந்த டெசிமல் நம்பரோட ஈக்குவலண்ட் கிடச்சிடும். இப்போ 5க்கு 642 minus 3ல் 6 + 2 minus 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். 6 + 2 8, 8 minus 3 5. ஸோ அந்த 3 நம்பருக்கும் 1ன்னு போட்டுட்டு 4க்கு 0ன்னு போட்டிங்கன்னா 5ஓட 642 minus 3க்கு ஈக்குவலண்ட் கிடச்சிரும். ஸோ 642 minus 3ஓட டெசிமல் நம்பர் ஈக்குவலண்ட் 5ஓட டெசிமல் ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1011. அதாவது 6 2 minus 3 இது மூணுத்துக்கும் 1, 4க்கு 0. 1011 is the equivalent code for 642 minus 3 for 5 decimal number 5. இது எல்லா வெயிட்டட் கோடுக்குமே இதே மெத்தடை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் அந்த பர்டிகுலர் டெசிமல் நம்பர் வரும்னு பார்த்துட்டு அந்த நம்பர்ஸுக்கு மட்டும் 1ன்னு போடணும், மற்றதெல்லாம் 0ன்னு போட்டிங்கன்னா அந்த டெசிமல் நம்பரோட அந்த பர்டிகுலர் கோடோட ஈக்குவலண்ட் கிடச்சிரும். The next question is, up to how many variables can the Karnaugh map be used? அதாவது எத்தனை வேரியபிள்ஸ் வரைக்கும் கார்னாக் மேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 வேரியபிள்ஸ்லேருந்து 6 வேரியபிள் வரைக்கும் நம்ம கார்னாக் மேப் யூஸ் பண்ண முடியும். 7 8 எல்லாம் நம்மளால் கார்னாக் மேப் ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப பெருசாக போகும், காம்ப்ளிகேட்டடாக போகும். அதனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ 2 to 6 வரைக்கும் நம்மளால் கார்னாக் மேப் போட முடியும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து 6 வேரியபிள்ஸ். 6 வேரியபிள்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கார்னாக் மேப் போட முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.